கலைஞர் என்பது வெறும் பெயர் அல்ல, தமிழ்நாட்டு அரசியலின் அடையாளம். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் அவர்தான். அதிக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த கட்சியின் தலைவரும் அவர்தான். தமிழ்நாட்டில் அதிக காலம் முதலமைச்சராக இருந்தவரும் அதிக காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் கலைஞரே. நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் மொத்தமாக அள்ளியதும் கலைஞர் தலைமையிலான கூட்டணிதான். இன்றைக்கு தமிழ்நாடு அகில இந்திய அளவில் தலைநிமிர்ந்து நிற்க காரணமான திட்டங்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டவைதான். பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கட்சியின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கலைஞர். 1969ஆம் ஆண்டு முதலமைச்சரான கலைஞர் 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று, அதாவது 183 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்தார். மீண்டும் 1989, 1996, 2006 ஆகிய தேர்தல்களிலும் அவர் முதலமைச்சராக அரியணை ஏறினார். முதலமைச்சர் கலைஞர் முன்வைத்த முழக்கங்களில் முக்கியமானது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கம். மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்த கலைஞர் அக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி மாநில உரிமைகளுக்கு வித்திட்டார். ராஜமன்னார் குழுவை நியமித்து அது மாநில சுயாட்சியின் வரையறையை ஆவணமாக ஆக்கியது கலைஞரினுடைய மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கும் இந்தியா முழுவதும் எந்த மாநிலம் மாநில சுயாட்சி பற்றி பேசினாலும் ராஜமன்னார் அறிக்கையைத்தான் மேற்கோளாக காட்டுகிறார்கள் என்பதையும் நாம் குறித்து கொள்ளலாம். சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்தார். இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவையும் உருவாக்கினார். அண்ணாவின் விருப்பத்திற்கு ஏற்ப நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அதிகாரப்பூர்வமாக அறிவி 1989ஆம் ஆண்டு தந்தையின் சொத்தில் மகனுக்கு உள்ள உரிமை மகளுக்கும் உண்டு என்பதை சட்ட ரீதியாக உறுதி செய்தார். பாலின சமத்துவத்துக்கான போராட்ட வரலாற்றில் கலைஞர் ஏற்படுத்திய முக்கிய சாதனை இது. கலைஞர் இதனை செய்து 16 ஆண்டுகளுக்கு பிறகே மத்திய அரசு பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கும் சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகே உச்சநீதிமன்றம் அதனை உறுதி செய்தது. உள்ளாட்சி இடங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வழங்கினார். அரசு பணிகளில் பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு அளித்தார். ஏழை பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் என பெண்கள் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் கலைஞர். ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்புடன் கூடிய ஸ்டவ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. மூவலூர் ராமாமிர்தம் நினைவாக ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், கைம்பெண் மறுமண நிதி உதவி திட்டம் ஆகியவையும் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் ஆகும். படிப்புல ஆணுக்கு பெண் இளைத்தவர் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தது தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் படித்து சுதந்திரமாக, குறிப்பாக ஐடி துறையில் இருக்கும் பெண்கள். உலகம் பூரா போய் படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்தில் நிதி நெருக்கடி காரணமாக மது விலக்கை ரத்து செய்த கலைஞர் 2 ஆண்டுகளில் மீண்டும் மது விலக்கை அமல்படுத்தினார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் மீண்டும் மதுக்கடைகளை திறந்தார். 1972ஆம் ஆண்டு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். மனிதர்களை மனிதர்களே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷா முறையை இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒழித்தது கலைஞரின் ஆட்சிதான். அதற்கு மாற்றாக சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கப்பட்டன. பிற்படுத்தப்பட்டோர் நலன்கள் குறித்து ஆய்வு செய்ய சட்டநாதன் கமிஷனை அமைத்தார். அதன் தொடர்ச்சியாக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை 25 விழுக்காட்டிலிருந்து 31 விழுக்காடாக உயர்த்தினார். பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டையும் 16 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக கலைஞர் அதிகரித்தார். 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கும் 1 விழுக்காடு பழங்குடியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கினார். எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் நிறைவேற்ற முன்வராத வன்னியர் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை 1989ஆம் ஆண்டு முதலமைச்சரான கலைஞர் கையில் எடுத்தார்.
வன்னியர் உள்ளிட்ட சாதிகளை கொண்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை உருவாக்கி 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கலைஞர் அறிவித்தார். அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதும் கலைஞரின் ஆட்சியில்தான். 8 ஆண்டுகளில் சேர்த்து 126 மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான நிலை தான் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு உள்ஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நிலை அந்த 126ங்கிறது ஒரு வருஷத்துலேயே வர்ற மாதிரியான ஒரு நிலைங்கிறது 126ங்கிறது 100ஆகவோ அல்லது 90ஆகவோ வந்துட்டுருக்கிற ஒரு நிலைங்கிறத நம்ம இன்றைக்கு நடைமுறையில் பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு உதாரணம் தான். மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறையில் மட்டும் இந்த அருந்ததியர்களுக்கு கிடைச்சிட்ருக்கிற வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாகிருக்குங்கிற ஒரு விஷயத்தை இந்த உள்ஒதுக்கீடுங்கிற விஷயம் சாத்தியமாக்கியிருக்கு. இந்த நிலை மற்ற அந்த பல் மருத்துவம், பொறியியல், இது மாதிரியான கால்நடை பராமரிப்பு, இப்படி பல விஷயங்களில் பல துறைகளில் அருந்ததியர்களோட வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது அருந்ததியர்களுக்கு கலைஞர் வழங்கின மிகப்பெரிய ஒரு பரிசாக தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பொது வாழ்வில் ஈடுபடுவோர் மீதான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்றை கலைஞர் அமைத்தார். அது இன்று இந்தியா முழுவதும் பலர் முன்வைக்கும் லோக் ஆயுக்தாவின் முன்னோடி. முன்னாள், இந்நாள் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அதிகாரத்தில் இருந்த அனைவரையும் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வந்தது இதற்கான மசோதா. ஆனால் பின்னாளில் முதலமைச்சரான எம்ஜிஆர் இந்த மசோதாவை கருப்பு மசோதா என வர்ணித்து ரத்து செய்தார். இலங்கையில் இந்திய அமைதிப்படை நிகழ்த்திய கொடுமைகளை கண்டு கலங்கிய கலைஞர் காலக்கெடு நிர்ணயித்து அமைதிப்படையை திரும்ப பெற வேண்டும் என பிரதமர் VP சிங்கிடம் வலியுறுத்தினார். இலங்கையில் இருந்து திரும்பிய இந்தியாவின் அமைதிப்படையை முதலமைச்சராக இருந்த கலைஞர் வரவேற்க செல்லாமல் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தியதுடன் மொழிப்போர் வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கியவரும் கலைஞர்தான். காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பது வெறும் கோரிக்கையாகவே இருந்த நிலையில் கலைஞர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று VP சிங் தலைமையிலான மத்திய அரசு காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது யாரும் எதிர்பாராத வகையில் அனைவருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் என கலைஞர் அறிவித்தார். முடியவே முடியாது என்ற எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்தை பொய்யாக்கி சொன்னபடியே வாக்குறுதியை நிறைவேற்றினார். தமிழகத்தின் அனைத்து குடிசைகளுக்கும் சென்று சேர்ந்தது வண்ண தொலைக்காட்சி. 30,000 பெட்டிகளை கொடுக்கிறோம், அடுத்து 1,00,000 பெட்டிகளை கொடுப்போம், அதற்கு அடுத்து 2,00,000 பெட்டிகளை கொடுப்போம், கடைசியாக கொடுக்க வேண்டிய 30,00,000 பெட்டிகள் என்றால் அல்லது 1 கோடி பெட்டிகளே கொடுக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் கொடுப்போம். 5 ஆண்டுகளில் தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடே கிடையாது தமிழகத்தில் என்கின்ற அளவிற்கு இந்த பெட்டிகள் வழங்கப்படும். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நோய்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏழை எளியோருக்கு நம்பிக்கை அளித்த திட்டமாகும். 108 ஆம்புலன்ஸ் சேவை கலைஞர் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். கோரிக்கையாக மட்டுமே இருந்த சேலம் உருக்காலை திட்டத்தை 4ஆம் 5ஆண்டு திட்டத்தில் சேர்க்காவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் 5ஆண்டு திட்டத்தை புறக்கணிக்கும் என அறிவித்தார். சேலம் உருக்காலை தமிழகம் வந்து சேர்ந்தது. தமிழகத்தின் தொழில் மேம்பாட்டுக்காக சிப்காட் தொழில் வளாகங்கள் உருவாக்கப்பட்டன. அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டதுடன் 8 இடங்களில் மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது கலைஞர் ஆட்சியில்தான். கிராமப்புற மேம்பாட்டுக்காக நமக்கு நாமே திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் உருவாக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் உயிரிழக்க நேரும் போது குடும்பத்தினருக்கு நிதி உதவி அளிக்கும் நடைமுறையையும் அவரே உருவாக்கினார். ஒப்பந்த மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தையும் அவரே அறிமுகப்படுத்தினார். காவல்துறையினருக்கென ஆணையம் உருவாக்கப்பட்டது. உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய அளவில் சிலை வடிக்க வேண்டும் என்பது கலைஞரின் மகத்தான கனவு. 70களில் இந்த கனவுக்கு தொடக்கப்புள்ளி வைத்த கலைஞர் 1999ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவருக்கு கம்பீரமான கற்சிலையை உருவாக்கினார். இந்தியாவின் பெருமை மிகு அடையாளங்களுள் ஒன்றாக திகழ்கிற திருவள்ளுவர் சிலை
சுனாமி தாக்குதலில் இருந்து தப்பி தனது வலிமையை பறைசாற்றியது. பண்பாட்டு தளத்தில் கலைஞர் ஆற்றிய முக்கியமான பங்களிப்பு திருவள்ளுவர் சிலை என்றால் அது மிகையாகாது. சென்னை கடற்கரையில் கம்பீரமாக நின்ற கண்ணகி சிலை ஜெயலலிதா ஆட்சியில் அகற்றப்பட அதனை மீண்டும் நிறுவியவர் கலைஞர். வள்ளுவரின் புகழை பரப்பும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், குறள் மணிமாடம், மாடி தோட்டம், ஆராய்ச்சி நிலையம், தேர்கோபுரம், தேர் கலசம் ஆகியவற்றை கொண்ட வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கினார் கலைஞர். ஆனால் அதை திறப்பதற்குள் கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட வள்ளுவர் கோட்டத்தை ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது திறந்து வைத்தார். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை மக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். லாபத்தை இடைத்தரகர்களிடம் இழக்காமல் முழு லாபத்தையும் விவசாயிகளே பெறுவதற்காக கலைஞர் வடிவமைத்த திட்டம் இது. தென் மாவட்ட மக்களின் வாழ்வையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான சேது சமுத்திர திட்டத்தை கொண்டுவர அரும்பாடுபட்டார். கலைஞரின் இடைவிடாத முயற்சியால் 2427 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. அடிக்கல் நாட்டு விழாவில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்ற அந்த விழாவை ஜெயலலிதா மட்டும் புறக்கணித்தார். 2011 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக 2014 ஆண்டு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அமைந்துவிட சேது சமுத்திர திட்ட பணிகள் முடங்கின. அதிநவீன வசதிகளுடனும் மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடனும் பிரம்மாண்டமான புதிய தலைமைச் செயலகத்தை கலைஞர் உருவாக்கினார். சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைந்த புதிய கட்டடத்தில் சட்டமன்ற கூட்டமும் நடைபெற்றது. ஆனால் புதிய தலைமைச் செயலகத்தை நவீன மருத்துவமனையாக ஜெயலலிதா மாற்றினார். அண்ணா நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய கலைஞரின் அரசு அண்ணாவின் நினைவாக சென்னையில் பிரம்மாண்டமான நூலகத்தை உருவாக்கியது. ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்களுள் ஒன்றாக மதிக்கப்படும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நாளைய தலைமுறைக்கான அறிவு கருவூலமாக திகழ்கிறது. தமிழுக்கு செம்மொழி தகுதி வேண்டும் என்ற நெடுநாள் கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர். மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த போது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி என்ற பெருமையை தமிழ் பெற்றது. உள்ளவெல்லாம் தமிழ் நிறைந்திருக்கும் வேளை, ஊரும் உயிரும் தமிழோடு கலந்திருக்கும் வேளை, எதை பற்றி பேசினாலும் தமிழை பற்றி பேசிடும் வேளை, எதையும் தமிழோடு ஒப்பிட்டு பார்க்கும் வேளை என இன்று உலக அளவில் அறிஞர்கள் கூடிய விழா எடுக்கும் பெருமையை பெற்றுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக தகவல் தொழில்நுட்ப துறைக்கென ஒரு கொள்கையை அறிவித்தது கலைஞர்தான். அதன் தொடர்ச்சியாகவே சென்னை தரமணியில் டிட்கோ, எல்காட் நிறுவனங்களின் கூட்டு தயாரிப்பில் டைடல் பார்க் உருவானது. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. குடிசைகளில் வாழ்வோருக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தர குடிசை மாற்று வாரியம் என்ற அமைப்பை கலைஞர் உருவாக்கினார். இதன் மூலம் பெருநகரங்களில் குடிசைகளில் வாழ்ந்த மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியேறினர். குடிநீர் வடிகால் வாரியத்தை உருவாக்கியவரும் கலைஞர்தான். விவசாய தொழிலாளர்களுக்கான கூலி நிர்ணயம், உயர் படிப்பு வரை மாணவர்களுக்கு இலவச கல்வி, சாதி மறுப்பு திருமணம் புரியும் தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை ஆகியவை கலைஞர் தலைமையிலான திமுக அரசின் முற்போக்குத்தன்மை மக்கள் நலத்திட்டங்கள் ஆகும். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் மற்றும் சத்துணவில் வாரம் 2 முறை முட்டை வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டது. விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பாசன வசதிக்காக மின் மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கலைஞரின் ஆட்சியிலேயே நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய முதல் ஆட்சி கலைஞர் ஆட்சிதான். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை நிறுவப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். ராஜராஜன் 1000வது ஆண்டு விழாவை கலைஞர் அரசு வெகு விமர்சையாக கொண்டாடியது. பெண்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பவையாக உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கினார். மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் பெண்கள் வங்கிக் கடன் பெறவும் தற்சார்புடன் திகழவும் வழிவகுத்தவர் கலைஞர்.
தமிழகத்தின் தலைநகரான சென்னை மெட்ராஸ் என ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் அழைக்கப்படுவதை மாற்றி அமைத்தவர் கலைஞர். ஆங்கிலம் உட்பட அனைத்து மொழிகளிலும் சென்னை என்றே அழைக்கப்பட கலைஞரே வழிவகுத்தார். 2006ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் பதவியேற்பு விழா மேடையிலேயே விவசாயிகளின் வங்கிக் கடன்கள் சுமார் 7000 கோடி ரூபாயை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்தார். 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என அறிவித்தார். இது பின்னர் 1 ரூபாய்க்கு 1 கிலோ என மாறியது. 31/3/2002 வரை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் நிலுவைத் தொகையை அறவே முழுவதுமாக தள்ளுபடி செய்து இன்று உத்தரவிடப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் உள்ள பல லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு 6866 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். இந்த இழப்பை அரசே ஏற்றுக்கொள்ளும். ரேஷன் அப்போல்லாம் வந்து கொடுக்கும்போது மானிய விலையிலலாம் கொடுக்க மாட்டாங்க, அடக்க விலையில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப காலம் வரைக்கும். அதுக்கு பிறகு நம்ம பொருளாதாரம் வளர அரசனுடைய நிதி வசதி அதிகமாக என்ன பண்ணாங்கன்னாக்கா அதுக்கு மானியம் கொடுக்க ஆரம்பித்து அதனுடைய அதிரடியான ஒரு அறிவிப்பு தான் 2 ரூபா 1 கிலோ அரிசி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டார். வெளியிட்டு அந்த வருஷத்தில் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரிசி வந்து ரொம்ப சுலபமாக மக்களுக்கு சென்றடைகிறது அப்படிங்கிறத வந்து உருவாக்க முடிஞ்சுது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து கையேந்தி நின்னாங்கள்ல போய் யார்கிட்ட எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டது. தமிழ் வழியில் கல்வி கற்றோருக்கு அரசு பணிகளில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான கல்வித்தொகை உயர்த்தப்பட்டதுடன் அவர்களுக்கான விடுதிகள் அதிகமாக திறக்கப்பட்டன. பொறியியல் பட்ட படிப்பிற்காக நடைமுறையில் இருந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக தமிழகத்தில் போக்குவரத்துக்கென தனித்துறையை உருவாக்கியதும் தனியார் வசமிருந்த போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கியதும் கலைஞர்தான். குக்கிராமங்களும் போக்குவரத்து வசதியை பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் மினி பஸ் திட்டத்தை அறிமுகம் செய்தார். 3ஆம் பாலினத்தவருக்கு திருநங்கைகள் என்றும் திருநம்பிகள் என்றும் பெயர் சூட்டி அங்கீகாரம் அளித்தவர் கலைஞர். பெயர் சூட்டியது மட்டுமின்றி திருநங்கைகளுக்கான நல வாரியம் அமைத்து அவர்களின் மேம்பாட்டுக்கு வழிவகுத்தார். திருநங்கைகள் நலவாரியத்தை கலைஞர் அமைத்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சமூக நலத்துறை சார்பில் திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உடல் குறைபாட்டை குறிப்பிட்டு மனிதர்களை மனநோகச் செய்யும் வழக்கத்துக்கும் கலைஞரே முடிவு கட்டினார். ஊனமுற்றோர் என்ற சொல்லை ஆவணங்களில் இருந்து அகற்றி மாற்றுத்திறனாளிகள் என அழைக்கப்பட வழி செய்தார். 2007ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் வகையில் தனித்துறையையும் உருவாக்கினார். உழைப்பாளி மக்களின் திருவிழாவான மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய அரசு விடுமுறை தினமாக அறிவித்த இந்தியாவின் முதல் முதலமைச்சர் கலைஞர்தான். மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர், பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களின் கருத்தின்படி தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கினார். தமிழ் ஆண்டு வரிசைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்றும் பெயர் சூட்டினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ஆசியாவிலேயே முதல் கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம், புகழ்பெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரிகள், மாவட்ட வாரியாக மருத்துவக் கல்லூரிகள் என தமிழ் சமூகம் கல்வி அறிவு பெற கலைஞர் ஆற்றிய பணி அளப்பரியது. தாழ்த்தப்பட்டோருக்கு என ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகத்தையும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சகத்தையும் இந்தியாவில் முதன்முறையாக அமைத்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக வரதராசன் நியமிக்கப்பட வழிவகுத்தவர் கலைஞர். பின்னாளில் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் வரதராசன் உயர்ந்தார். தந்தை பெரியாரின் இறுதிக் கனவான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர்தான். கலைஞர் உருவாக்கிய சமூக நீதி திட்டங்களில் முக்கியமானது சமத்துவபுரம். தமிழகத்தின் சாதி ஒழிப்பு அடையாளமாக திகழும் தந்தை பெரியாரின் பெயரை இந்த திட்டத்துக்கு சூட்டி மகிழ்ந்தார். தமிழகமெங்கும் உருவாகின 150 பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள். தன் வாழ்க்கையே சாதி ஒழிப்புக்காக அர்ப்பணித்து ஒரு மாபெரும் தியாகியாக சாதி ஒழிப்பு எதிர்ப்பு போராளியாக வாழ்ந்த பெரியார் பேரை வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் கலைஞரோட சாதி ஒழிப்பு கண்ணோட்டத்தின் ஒரு சிறப்பான அம்சம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா,
அதை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சமத்துவபுரத்தில் எல்லா சாதிகளுக்கும் இடம் கொடுக்குறாரு. இடஒதுக்கே இல்லாத சாதி வந்தால் தான் அப்போ பிராமின்ஸ் ஒன்லின்னு போர்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே வீடு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, அவங்களுக்கு வீடு கொடுத்தா தான் அது சமத்துவபுரமாக இருக்கும். அப்போ யார் சாதி கடைபிடித்து மற்றவங்களெல்லாம் நம்ம அதை விட கீழன்னு நினைக்கிறவங்கள அதை கொண்டாந்து வச்சா தான் சாதி சமத்துவபுரம் இருக்கும்னு இடஒதுக்கீடு உள்ளவர்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கும் வைத்து அந்த சமத்துவபுரத்தை கட்டமைச்சிருக்கிறார் என்பது 2000 ஆண்டுகளில் தமிழகத்தில் உள்ள இந்திய சமூகத்திலேயே ஒரு சாதி ஒழிப்பில் ஒரு அரசு எடுத்த மன்னராட்சியில் கூட இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பு கலைஞர் எடுத்தாருங்கிறது மகத்தானது. சென்னையின் போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு மேம்பாலங்களை அமைத்தவர் கலைஞர். அது மட்டுமின்றி ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கியதும் அவரே. சென்னையின் பறக்கும் ரயில் திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவை கலைஞரால் கொண்டு வரப்பட்டவையாகும். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், கால்நடை பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்டவை கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கு அடித்தளமாக அமைந்தன. தமிழகத்தின் தொழில்துறையை மேல்நிலைக்கு எடுத்துச் செல்ல ஹூண்டாய், ஃபோர்ட் கார் தொழிற்சாலைகள், செயின்ட் கோபைன் கண்ணாடி தொழிற்சாலை உள்ளிட்டவை உருவாக்கப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். கலைஞரின் ஆட்சியில்தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் உட்பட 4500க்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் அறநிலையத்துறை மூலம் நடத்தப்பட்டன. தமிழகம் முழுவதும் 800க்கும் அதிகமான கோயில்களில் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் தல புராண வரலாறு செவிவழி கதைகளாகவே இருந்த நிலையில் அவற்றை சேகரித்து அச்சு வடிவில் பதிப்பித்து வெளியிட்டது கலைஞர்தான். திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு நிலவொளியாய் வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலதனில் வீழ்வோமா, வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன 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 இது? என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே. என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றா? 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்றை அவன் தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் என ஒருமுறை கலைஞரிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அப்போது சற்றும் யோசிக்காமல் 2 வார்த்தைகளில் மானமிகு சுயமரியாதைக்காரன் என பதிலளித்தார். அந்த மானமிகு சுயமரியாதைக்காரர் அதிகாரம் தனக்களித்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி மொத்த தமிழ்நாடும் சுயமரியாதையோடு எழுந்து நிற்கச் செய்தவர் என்றால் அது மிகையல்ல. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.